இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். எதுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கிட்டு அலையணும்? அலைச்சல் தான் அதிகம். பேசாம மறுபடியும் எடுத்த இடத்திலே கொண்டு வச்சிருவோமா அப்படின்ற மாதிரி சம்பவம் தான் இப்போ அதிமுகவில் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்கலாம். அதிமுகவுல தேர்தலுக்கு அப்புறமா ஒரு பூகம்பமே வெடிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அணியினரும் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் இவங்க எல்லாருமே ஒரு அணியாவும் பிரிஞ்சு 2 அணிகளா பிரிஞ்சாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகம் தான் அதிக தொகுதிகளை வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அப்போ மற்ற கட்சியினர் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதே நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா அதிமுகவில இருந்து ஒரு அணியினர் வந்து கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்களுக்கு மேல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாருமே ஒரு டீமா பிரிஞ்சு அவங்களோட ஆதரவாளர்களோட போய் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து நாங்க வந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அரசியல் களத்துல பேசுபொருளா மாறிடுச்சு. அதே நேரத்துல அதிமுக இதுக்கப்புறம் அவ்வளவுதான்ப்பா சுக்கு நூறா உடைய போகுது அப்படின்ற மாதிரியுமே நிறைய விவாதங்கள் வந்துச்சு. என்னன்னா கடந்த காலங்கள்லயுமே அதிமுகவில இருந்து நிறைய பேர் விலகி ஒவ்வொரு கட்சியிலா போய் சேர்ந்தாங்க. அது செங்கோட்டையனா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் இங்க இருந்து போய் இன்னொரு கட்சியை தொடங்கினாங்க. சசிகலா இவங்களுமே இன்னொரு கட்சியை தொடங்கினாங்க. இந்த மாதிரி அதிமுகவுல இருக்கவங்க நிறைய பேர் சிதறிதான் இப்ப கிடக்குறாங்க. கடைசியா அதிமுக பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆனாங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருந்துச்சு. இவங்களோட ஆட்சி என்னைக்கு கலைஞ்சதோ அன்னையில இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்குது. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட அதிகாரத்தினால நிறைய பேரை வந்து பதவி நீக்கம் பண்றது, கட்சியில இருந்து விலக்குறது, இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்தாரு. சோ இதனால அவர் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. பதவி ஆசைக்காக அதிமுகவுக்கு உண்மையா உழைச்சவங்க எல்லாத்தையுமே கட்சியில இருந்து நீக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை நிறைய பேர் வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. சோ அதே நேரத்துல பதவி ஆசை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு, மக்கள் நலன் கிடையாது, அது மட்டும் இல்லாம கட்சி மீதான ஒரு பற்று இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை அந்த கட்சியில இருக்கவங்களே சொல்லிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இந்த பதவி ஏற்கக்கூடிய காலகட்டங்களுமே கொஞ்சம் இழுபறியா தான் போச்சு. அப்போதான் அதிமுக வந்து 2ஆ பிரிஞ்சுது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட இணைஞ்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு, அவங்க 2 பேருமே கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களுமே வந்துகிட்டு இருந்துச்சு. சோ இது பிடிக்காம எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க எல்லாரும் ஒரு அணியா சேர்ந்து அங்க இருந்து விலகி இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சோ இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாருமே ஷாக்கிங்ல தான் இருந்தாங்க. சோ அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கட்சி பதவிகள்ல இருந்து நீக்கி உத்தரவிட்டாரு. அதாவது கட்சியில இருந்து நீக்கல, கட்சி பதவிகள்ல இருந்து நீக்கினாரு. சோ இதுக்கு எல்லாருமே அதிருப்தி தெரிவிச்சாங்க. அதே நேரத்துல எஸ்பி வேலுமணியன் கோ தரப்புல இருந்து இங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்டையுமே ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதே நேரத்துல இப்போ அதிமுகவோட பொதுக்குழு கூட்டத்தை நடத்தணும் கண்டிப்பா, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு அவங்களுமே நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. அதே நேரத்துல அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருமே ஆளுநர் அவர்களை சந்திச்சு, சபாநாயகரை சந்திச்சு ஒரு கோரிக்கை மனுவையும் வழங்கியிருந்தாரு. சோ இவங்க எல்லாருமே ஏமாத்திட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கோரிக்கை மனுவுமே இவங்க எல்லாருமே ஏமாத்திட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு மனுவுமே வந்து கொடுத்திருந்தாரு. சோ இது அரசியல் வட்டாரத்துல கொஞ்சம் பரபரப்பா மாறிச்சு. அதே நேரத்துல அதிமுக அவ்வளவுதான்ப்பா, இவங்க எல்லாருமே டீம் தனித்தனியா பிரிஞ்சு ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்ற முடிவுக்கு எல்லாரும் வந்தாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சி.வி. சண்முகம் தரப்பினர் வந்து எதுக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாங்க அப்படின்னா, கண்டிப்பா அமைச்சரவையில நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில போனாங்க. ஆனா அங்க வந்து விசிக, ஐயுஎம்எல் இவங்களுக்கு மட்டும் தான் வந்து அமைச்சரவை பதவி வந்து கொடுத்தாங்க. இதுல அதிமுகவோட அதிருப்தி அணியினரான எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க தரப்புக்கு ஒரு அமைச்சரவை பதவி கூட கொடுக்கல. இதனால இவங்க வந்து ஏமாற்றம் அடைச்சிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் மேல கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. சோ இதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமா மறுபடியுமே அதிமுகவுல ஒண்ணு சேர போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுக்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பும்
எஸ்பி வேலுமணியன் கோ தரப்புமே வந்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்காததுனால இப்ப வந்து யாருமே இல்லாம தனியா நிக்கிறாங்க. சோ இதனாலதான் மறுபடியுமே அதிமுகவுல ஒண்ணு சேர்ந்து பணியாற்றலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இதுக்காக 2 தரப்பினருமே மாறி மாறி டிமாண்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறமா பொதுக்குழு கூட்டத்தை நடத்தணும், பொதுச் செயலாளர் பதவியை மாத்தணும் அப்படின்லாம் யாருமே சொல்லிட்டு வரக்கூடாது. சோ அப்படின்ற நிபந்தனையை எடப்பாடி பழனிசாமி தரப்பு வச்சிருக்காங்க. சோ எஸ்பி வேலுமணியன் கோ தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களை பத்தி புகார் கொடுத்த மனுக்கள் எல்லாத்தையுமே நீங்க வாபஸ் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ எடப்பாடி பழனிசாமியுமே நீங்க இதுக்கு என்ன பத்தி தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த அந்த கோரிக்கை மனுக்கள், அந்த புகார் மனுக்கள் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடணும். இதுக்கப்புறமா நீங்க தேவையில்லாம அந்த கட்சிக்கு போறேன், இந்த கட்சிக்கு போறேன் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புமே டிமாண்ட் வச்சிருக்காங்க. சோ மாறி மாறி இப்போ இந்த 2 தரப்பினருமே டிமாண்டுகளை வச்சிட்டு இருக்காங்க. நான் கட்சிக்கு வரேன்பா, ஆனா எனக்கும் சில நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு எஸ்பி வேலுமணியன் கோ தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நான் கட்சியில சேர்த்துக்கிறேன்ப்பா, ஆனா நீங்க எனக்கு சில நிபந்தனைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். நான் சொல்லக்கூடிய கோரிக்கைகளுக்கு வந்து நீங்க உடன்படணும். அப்படி உடன்பட்டு கட்டுப்பட்டா மட்டும்தான் நான் வந்து சேர்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் டிமாண்ட் வைக்க, இவங்களும் டிமாண்ட் வைக்க, மாறி மாறி டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால மறுபடியுமே எல்லாருமே ஒண்ணு சேர்றதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. சோ இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து தொடங்கிடுச்சு. சோ இதனாலதான் இந்த பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாமே, எதுக்காக அங்கேயும் இங்கேயும் வந்து தூக்கிட்டு அலைஞ்சாங்கன்னு தான் தெரியல. சோ இந்த அலைச்சல் மட்டும்தான் அதிகமாகி இருக்கு. பேசாம ஒரே இடத்துல இருந்தா இந்த மாதிரி பூகம்பம் வெடிச்சிருக்காரு. ஏதோ பதவிக்காக ஆசைப்பட்டு தமிழக வெற்றி கழகம் பக்கம் போனாங்க. அவங்க டீல்ல விட்டுட்டாங்க. எப்பா நீங்க வந்து அதிமுகப்பா, நாங்க ஏற்கனவே அதிமுகவை கழுவி கழுவி ஊத்துறோம். நீங்க திருப்பி எங்க கிட்ட வந்து பதவி கேட்கிறீங்களா? நாங்க வந்து எங்களோட ஆதரவு, அதாவது எங்களுக்கு வந்து நம்பிக்கைக்கான உங்களுக்கு ஆதரவா தான் உங்களை ஏத்துக்கிட்டோமே தவிர, உங்களுக்கு கட்சியில பொறுப்பு தரோம் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லையே. அதே மாதிரி அமைச்சரவையில பதவி தரோம் நாங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா அவங்க டீல்ல விட்டுட்டாங்க. சோ இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எஸ்பி வேலுமணியன் கோ தரப்பு வந்து கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சு தன்னந்தனியா நிக்கிறாங்க. சோ இதனாலதான் வேற வழியே இல்லாம மறுபடியுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ எடப்பாடி பழனிசாமி சும்மா விடுவாரா? ஏற்கனவே நீ என்னை விட்டு போனவன் தானே, அப்போ நான் வைக்கிற நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்படணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் சில நிபந்தனைகளை விதிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே நாம வந்து வாண்டடா போக கூடாதுப்பா, வாண்டடா போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து நம்மளை ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும், நம்மளும் சில நிபந்தனைகளை வைப்போம் அப்படின்னு 2 பக்கமும் மாறி 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 ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதனால அதிமுக அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பதவிக்காக பிரிஞ்சு போனாங்க, இப்ப பதவி கிடைக்கல அப்படின்றதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒண்ணு சேர வந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும், அதிமுக பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் உங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுல இன்னொரு விஷயத்த வந்து இந்த எஸ்பி வேலுமணியன் கோ தரப்பு வந்து முன் வச்சிருக்காங்க. அது என்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கட்சி பொறுப்புல இருந்து நீக்குனீங்கல்ல, அதாவது கட்சியில இருந்து நீக்கல, பதவிகள்ல இருந்து நீக்கின அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்குமே பதவியை திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. சோ இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஏத்துக்கிட்டு, எஸ்பி வேலுமணியன் கோ தரப்புமே ஒத்துக்கிட்டு மறுபடியும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்.